கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுவேன்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள். ஆண்டவர் உங்களை சந்தோஷிப்பிக்கிற நல்ல செய்திகளை உங்களுக்கு கொடுப்பாராக. நாம் தேவ செய்திக்குள் கடந்து போவோம் வாருங்கள். ஆகாய் 2:5, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். நல்ல வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதேயுங்கள். ஏண்டவரே தனியா இருக்கேன் இல்ல, என் ஆவியானவர், ஆவியாகிய தேவன் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். அதாவது உங்க மத்தியில போயிட்டு வரமாட்டாரு, நிலையாக அவர் உங்களோடு இருப்பார், நிலை கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 29:45-46 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஏன் ஆண்டவரை வாசம் பண்றீங்க? அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன், வாசம் பண்ணி அவர்களுக்கு நான் காண்பிப்பேன், நானே உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று. அதற்காகவே உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மை ஏன் புறப்பட பண்ணினார்? அந்த காரியங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் புறப்பட பண்ணினார்? ராஜ்யத்துக்கு ஏதுவாக, ராஜ்யத்துக்கு நேராக ஏன் புறப்பட பண்ணினார் என்றால், அவர் தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே நம்மோடு வாசம் பண்ண வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆதலால் உலகம் நம்மை ஆளுகை செய்யவில்லை, தேவனாகிய கர்த்தர் அவரே நம்மை ஆளுகை செய்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதனாலே அலைகளும் புயல்களும் நம் வாழ்வில் வராது என்று இல்லை, அவைகள் வரும். ஹல்லேலூயா. அவர் இருந்தாலும் வரும். ஆனால் அவர் என்ன செய்வார் பார்ப்போம். மத்தேயு 8:23 வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு இடத்திற்கு சீஷர்களை புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. கெர்கெசனர் என்ற நாட்டிற்கு அவர்கள் போனார்கள். அப்பொழுது நடந்தது என்ன? மத்தேயு 8:24 வாசித்தால் தெரியும். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் படவில் இருக்கிறார், சீஷர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்தது என்ன? பெருங்காற்று. பெருங்காற்று. எப்படிப்பட்ட காற்று? அந்த படவையே மூட பண்ணத்தக்கதான காற்று. ஹல்லேலூயா. ஆமா, மத்தேயு 8:25 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். 26வது வசனம் மத்தேயு 8:26, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆண்டவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார் கப்பலிலே, படவிலே. அப்பொழுது பெருங்காற்று வருகிறது, கப்பல் மூழ்கத்தக்கதாக வந்தது. ஹல்லேலூயா. தண்ணி மேலே வந்துருச்சு, அலைகள்லாம் மேலே வந்துருச்சு, கப்பல் கீழே போகுது. அப்பொழுது அவங்க நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே மடிந்து போகிறோம், எந்திரிங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுறீர்கள் என்று சொல்லி அற்புதத்தை அவர் செய்தார். அவர் இருக்கிறார் என்பதற்காக, நான் கிறிஸ்துவன் என்பதனால வாழ்க்கையில் அலைகள் வராமல் இருக்காது, ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்காது. ஆனால் எல்லா அலைகளையும் ப்ராப்ளம்ஸையும் மேற்கொண்டு ஜெயிக்கிற வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் மாத்திரம் அவர் பதில் கொடுக்க மாட்டார், நம்முடைய ஆழ்ந்த பயத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். டீப் ஃபியர்ஸ்ல நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கும் தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், கமாண்ட் பண்ணாரு, பி ஸ்டில். ஹல்லேலூயா. எஸ், அப்படிப்பட்ட தேவனை தான் நாம்
தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 8:27 வாசிக்கிறேன். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஏன் ஆண்டவர் எவ்வளோத்தையும் செய்கிறாரு? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா செய்கிறாரு? அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரணும் என்னை குறித்து. ஹல்லேலூயா. நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம ஆச்சரியமாய் பார்க்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதனால தான் ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு. அலோவ் பண்ணிட்டு சொல்கிறாரு, பயப்படாதே, உன் மத்தியிலே நான் நிலை கொண்டு இருக்கிறேன். உங்கள் மத்தியில் தான் அவர் இருக்கிறாரு, நிலையாக இருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க. யோவான் 2:11 வாசிக்கிறோம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கானா ஊர் கல்யாணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் செஞ்ச முதல் அற்புதம். திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு கல்யாண வீட்டில். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருங்கிறதுனால திராட்சரசம் குறைவே படாமல் ஃபுல்லாக அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு குறைவு வந்தது. ஹல்லேலூயா. தேவகுமாரன் வந்தும் குறைவு வந்தது. ஏன் குறைவு வந்தது? அவருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படணும். ஹல்லேலூயா. அப்பொழுது மறுபடியுமாய் திராட்சரசம் வரும். ஹல்லேலூயா. அவர் சீஷர்கள் இவங்க மேலே விசுவாசம் வைக்கணும். அப்போதான் முதலாவது அற்புதத்தை பார்த்து பின்வரும் அற்புதங்களை அவரோடு அவங்களும் செய்வாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய மகிமை வெளிப்படுத்த சீஷர்கள் அவரை நம்ப திராட்சரச குறைவு வந்தது. ஹல்லேலூயா. உங்கள் வீட்லேயும் இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு குறைவே வராதுன்னு இல்லை, வரும். அதன் மத்தியிலே அவர் மகிமைப்படுவார். அதன் மத்தியிலே அவர் யார் என்பதை நமக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. எஸ், இந்த நாளிலும் கூட தேவனுடைய மகிமை உங்கள் வீட்டில் விளங்கட்டும். இந்த நாளிலும் கூட அவர் அற்புதத்தை செய்து தம்முடைய வல்லமையை மகிமையை உங்களுக்கு காண்பிக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் உங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருக்கிறார். ஆதலால் பயப்படாதேங்கள். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஆதலால் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆதலால் நாங்கள் கலங்குவது இல்லை. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசும். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இடைப்படும். ஆண்டவரே, எங்கள் பயங்கள் விசுவாசங்களாக மாறட்டும். ஆண்டவரே, பயமுள்ள சூழ்நிலைகளிலும் விசுவாச சத்தத்தை நாங்கள் இடட்டும். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை பெறட்டும். ஆண்டவரே, எங்கள் தண்ணீரெல்லாம் திராட்சரசமாய் மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையை விளங்க பண்ணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பெருங்காற்று அதட்டுங்க. ஆண்டவரே, அவைகள் நின்று போய் பெரிய அமைதி உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் பெரிய அமைதி உண்டாகட்டும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி களிப்பாக மாற்றும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேனப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.